இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றபடியா சில நேரங்கள்ல இந்த சிங்கள பத்திரிகைகள்ல சில நேரங்கள்ன்ற விட ஞாயிற்றுக்கிழமையில சிங்கள பத்திரிகைகள்ல ஆங்கில பத்திரிகைகள்ல வித்தியாசமான புதிய செய்திகள் கொஞ்சம் நாம கேள்விப்படாத நிறைய செய்திகள் எல்லாம் வரும். இன்றைய நாள்ல லங்கா தீப பத்திரிகையில ஒரு செய்தி. இந்த செய்தியை பார்க்கும்போது வரும் நாட்கள்ல இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்கள்ல நாங்க பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட கடந்த ஆட்சி காலத்துல அல்லது கடந்த ஆட்சி காலங்கள்ல இருந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு திணைக்களங்கள்ல வேலை செஞ்ச உயர் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 40 பேருக்கும் அதிகமானவங்க கைதாக போறாங்க. அடுத்தடுத்து இவங்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால இவங்க எல்லாருமே கைது செய்யப்படுவாங்க. இவங்களுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. யாராருன்னு தெரிய 40க்கும் கிட்டத்தட்ட 40 பேருக்கும் அதிகமானவங்கன்னு சொல்லி ஊகிக்கப்பட்டது. பிமல் வீரவன்ஸ் அவர்களும் ஒரு சிங்கள தொலைக்காட்சியினுடைய நேர்காணல இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இது தொடர்பாக விரைவாக கவனம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல தானும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் நம்புறதாகவும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் அடிப்படையில இந்த சிங்கள பத்திரிகையில சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா, இந்த ஊழல் செஞ்ச அல்லது இவங்க தேடப்படுவாங்க, இல்ல இவங்க எல்லாம் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கடல் வழியா நாட்டை விட்டு தப்பி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்படுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இந்த கடல் பிரதேசங்களை மிக உன்னிப்பா அவதானிக்கிற நடவடிக்கைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விமான நிலையங்கள்லையும் பிரத்யோக கண்காணிப்புகளும் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. இதுல இப்ப முன்னாள் அமைச்சர்கள், அதோட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவங்களுடைய உறவர்கள், அவங்களுடைய நண்பர்கள், நெருக்கமானவங்க, அந்த திணைக்களங்கள்ல அமைச்சுக்கள்ல வேலை செஞ்சவங்க, அதோட அரசு திணைக்களங்கள்ல இருந்த உயர் அதிகாரிகள் என்று ஏராளமானவர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனால கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. யாரெல்லாம் கைது செய்யப்பட போறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு தானே, அவங்க இப்ப கண்காணிக்கப்படுறாங்க. எங்க போறாங்க, எங்க வராங்க, நாட்டை விட்டு போறாங்களா, இந்த மாதிரியான தீவிரமான கண்காணிப்புகளும் இப்பொழுதும் நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை தான் லங்காதீப பத்திரிகையினுடைய செய்தியில இந்த செய்தி குறிப்பில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது வருகின்ற நாட்கள்ல நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதோட மட்டும் இல்லாம இந்த கடல் கண்காணிப்பின் மூலமாக இப்ப அதிகளவான போதைப் பொருட்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியிருக்காங்க. இந்த கிழமையிலே மிக பாரியளவான போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ள கொண்டு வரது தடுக்கப்பட்டிருக்கு. கடந்த நாட்கள் அந்த போதைப் பொருள் தொடர்பான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எல்லாம் பெரிய அளவா இருந்தது. ஆனா இப்ப அது குறைஞ்சிருக்கு. நிறைய நீங்க பாத்திருக்கீங்கன்னா தெரியும், வித்தியாசமான போலீஸ் ஆடை அணிந்து, அதாவது அந்த யூனிஃபார்ம் அணிந்து பைக்ல இப்ப போலீசார் ரோந்து நடவடிக்கையில் இருக்காங்க. அடிக்கடி இந்த பைக் போயிட்டே வருது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமையா அந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அப்படியே இல்லாம போயிருக்கு. ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் கூட இது வரைக்கும் நடக்கல. காரணம்னா அந்த அளவுக்கு சிவில் உடுப்புகள்லையும் போலீஸ் யூனிஃபார்ம், வித்தியாசமான யூனிஃபார்ம் ஆடைகள்ல இந்த விசேட ஒரு யூனிட் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ரோந்து அல்லது கண்காணிப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு காரணம் இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் குறைஞ்சதுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதோட இதே மாதிரி இன்னொரு சிங்கள பத்திரிகையில் சொல்லப்பட்ட செய்தி, அமெரிக்கா இலங்கைக்கு இன்னும் ஒரு ஆப்பு அடிச்சிருக்காங்க. அது என்ன, முதல்ல பெரிய அளவான வரி விதிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு மாதிரி பேசி தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஒரு 3 மாத காலம் நேரம் கொடுக்கப்பட்டது. இப்ப ட்ரம்ப் விதித்த அந்த வரிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று அதற்கு தடையும் விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் சில விஷயங்களால அந்த வரி இருக்கும். சீனாவுக்கு அதிகளவான வரி இன்னும் தொடர்ந்து இருக்கு. இப்படி இருக்கும்போது இலங்கைக்கு ஒரு புதிய ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. இப்ப வரி ஓகே, இந்த வரியெல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டு குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆடைகளை இங்க வைத்து உற்பத்தி செஞ்ச, அதாவது இப்ப டிஷர்ட்டோ அல்லது வேறு ஆடைகளை அதை தயாரிச்சு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக தானே, அந்த ஆடைகளுக்கு பெரிய அளவான வரி விதிக்கப்படும். அதுல எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க இருக்கிற நிறைய கவர்மெண்ட்ஸ் எல்லாமே சீனாவுல, தாய்லாந்துல, வியட்நாம்ல இந்த மாதிரியான நாடுகள் இருந்துதான் அதிகமான துணிகள் இங்க கொண்டு இங்க ஆடையா மாத்தி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இங்க நாம ஆடைகளை உற்பத்தி செய்யறது மிக மிக குறைவு. அந்த அடிப்படையில் சீனா தான் பெரும்பான்மையான ஆடைகள், 90% துணிகள் அங்கிருந்து தான் கொண்டு வரப்படுது. எனவே இந்த மாதிரியான ஒரு வரியை சீனா நேரடியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு எந்த அளவுக்கு வரி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி ஆகிற சீனாவுடைய ஆடைகளை இங்க வச்சு தயாரித்து அனுப்புற அந்த தயாரிப்புகளுக்கான வரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு தலைவலியா வரும் நாட்கள்ல இலங்கையுடைய ஏற்றுமதியில, ஆடை ஏற்றுமதியில இருக்கத்தான் போகுது. ஆசிய நாடுகள்ல இப்ப அதிகமா பரவி வர கோவிட், அதாவது கொரோனா ஒமிக்ரோன் வகையான பிரிவு
இந்த வைரஸ் தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது பல நாடுகள்ல. இலங்கையும் இது தொடர்பான அவதானம் செலுத்தி இருந்தது. கடந்த நாட்கள்ல பல வைத்தியசாலைகள்ல பெறப்பட்ட மாதிரிகள் மூலமாக 2 உப பிரிவு ஒமிக்ரோன் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இங்க எடுக்கப்பட்ட மாதிரிகள்ல. ஆனா இதால எந்த ஒரு பாதிப்பும் இதுவரையில இல்ல. தேவையான நேரத்துல, உங்களுக்கு அவசியமான நேரத்துல முகக்கவசம் அல்லது இந்த வைரஸ்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கான நடவடிக்கைகளை நாம தன்னிச்சையா எடுக்கணும். இதுவரைக்கும் இது தொடர்பான எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை. இது தொடர்பான அவதானம் இப்பொழுது செலுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி கராப்பிட்டிய வைத்தியசாலையில ஒரு குழந்தை உயிரிழந்திருந்தது. இந்த குழந்தையினுடைய மாதிரி எடுத்து அதை பார்க்கும்போது அல்லது அதை பரிசித்து பார்க்கும்போது அந்த குழந்தை கொரோனா தொற்றினால் உயிரிழந்திருப்பதாக உறுதி செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப ஆசிய நாடுகள்ல பரவி வர இந்த ஒமிக்ரோன் உப பிரிவுகள் மூலமாக பாதிக்கப்பட்டு இந்த குழந்தை உயிரிழக்கல் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது 2 விஷயம் இதுல இருக்கு. எனவே இந்த விஷயம் இந்த நாள்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. சரி, இதோட வரும் நாட்கள்ல புதிய அமைச்சர்கள் 2 பேர் பதவியேற்க போறாங்க. அதாவது இப்ப ஏற்கனவே 23 அமைச்சர்கள் இருக்காங்க அமைச்சரவையில. இன்னும் 2 அமைச்சர்கள் புதிதாக இருக்க போறாங்க. கடந்த நாட்கள்ல பேசப்பட்டது புதிய அமைச்சரவை ஒரு மாற்றம் பெறப்போகுது. இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் மாறிட்டு இன்னும் புதியவங்க அதே இடத்துக்கு புதிய அமைச்சர்கள் 50% மாறலாம்ன்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனா இப்ப அமைச்சரவையில எந்த மாற்றமும் வராது. ஆனா 2 அமைச்சர்கள் மேலதிகமா சேர்த்துக் கொள்ளப்பட போறாங்க. இதுல குறிப்பா சொல்ல போனா இந்த 2 பேர்ல ஒருவர் முஸ்லிம் அமைச்சரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. காரணம், கடந்த அமைச்சரவையில எந்த ஒரு முஸ்லீம் பிரதிநிதியும் இதுல அதாவது கேபினட் அமைச்சரா பதவியேற்கல, அவங்களுக்கு வழங்கப்படல அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அதை நிவர்த்தி செய்யற முகமாக கூட இது இருக்கலாம்னு சொல்றாங்க. எனவே 2 பேரும் கூட முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற அமைச்சர்களாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஜூன் 2 நாளை முதல் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் வரி விதிப்பு வாரம் அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஜனாதிபதி செயலகத்துல ஜனாதிபதி தலைமையில் தான் இந்த வரி விதிப்பு வாரம் ஆரம்பிக்கப்பட போகுது. இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, இப்ப வரி ஏப்ரல் மாதத்துல இருந்து அமுலாயிருக்கு. பல விஷயங்கள்ல பல பகுதிகளில் அமுலாயிருக்கு. இதுல நிறைய பேருக்கு நாங்க வரி கட்டணுமா கட்டக்கூடாதா, எவ்வளவு கட்டணும், எப்படி கட்டணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் தெரியாம இருக்கு. பலர் வரி கட்டக்கூடியவங்க இன்னும் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கான நடவடிக்கையும் இல்லை. அவங்களுக்கு தெரியாம கூட அது இருக்கலாம். எனவே இதெல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வரி விதிப்பு வாரம் இந்த 7ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. இதுல யாரெல்லாம் வரி கட்டணும், யாராரு எப்படி கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. டின் நம்பரை நீங்க எடுத்துட்டீங்களா, அது எடுக்கிறேன்டா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதுவரைக்கும் டின் நம்பர் 1 கோடிக்கும் அதிகமானவங்களுக்கு கொடுக்க இருக்கு. இன்னும் பலருடைய டின் நம்பர் பெறப்படாமலே இருக்கு. ஆனா என்னதான் நீங்க டின் நம்பர் விண்ணப்பித்து எடுக்க எல்லாத்தையும் கூட உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை வைத்துக்கொண்டு அந்த டின் நம்பர்கள் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே, இலங்கையில எல்லாருக்குமே நாங்க டாக்ஸ் கட்டுறோமோ இல்லையோ எல்லாருக்குமே டின் நம்பர் இருக்கு. குறிப்பா இந்த வரி கட்டுறது தொடர்பான பல விளக்கங்கள் அளிக்கப்படும் இந்த வாரத்துல. அதோட மட்டும் இல்லாம இப்ப பேங்குக்கு தெரியும், சென்ட்ரல் பேங்கோட எல்லா வங்கிகளும் இப்ப இணைக்கப்பட்டிருக்கிறதால எல்லாமே தெரியும், யாருக்கு எந்தெந்த அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எனவே இதன் அடிப்படையில் யார் வரி கட்டணும், யார் வரி கட்டக்கூடாது அப்படின்றது இறைவனை திணைக்களத்துக்கு தெரியும். அப்படின்றதால இப்ப நாங்க இது தொடர்பாக கவனம் எடுக்காம இருக்கும் பட்சத்துல வரும் நாட்கள்ல இந்த வரி விதிக்காம இருக்கவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக இந்த வாரத்தை சரியான முறையில தெளிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்துறதுக்காகவே இந்த வரி விதிப்பு வாரத்தை நாளை முதல் அமுல்படுத்தி இருக்காங்க. இன்னும் ஒரு செய்தி, இதுவும் ஒரு சிங்கள பத்திரிகையில பார்த்த செய்தி தான். கடந்த மாதம் முழுவதுமே உப்பு தட்டுப்பாடு பெரிய அளவா இருந்தது. இப்ப இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்யப்பட்டாலும் அந்த விலை அப்படியே தான் இருக்கு. 400-420 தான் ஒரு கிலோட உப்பு இருக்கு. ஆனா பழைய 150 ரூபாயோ இல்ல 160 ரூபாய்க்கே இல்ல. இது ஒரு பக்கம் இருக்க, கிட்டத்தட்ட 2500 மெட்ரிக் டன் உப்பு உப்பு உற்பத்தி ஆலை அல்லது தேசிய உற்பத்தி உப்பு ஆலைகளுடைய களஞ்சியங்கள்ல தேங்கி இருந்திருக்கு, களஞ்சியப்படுத்தப்பட்டே இருந்திருக்கு. ஆனா இது உப்பு பாவனைக்கு மக்களுக்கு அனுப்பப்படல. இது தொடர்பாக இப்பொழுது விசாரணை செய்யப்படுது. இவ்வளவு உப்பு மெட்ரிக் டன் அளவில் 2500 மெட்ரிக் டன் இருந்திருக்கு. ஆனா இந்த உப்பு தட்டுப்பாடான நிலையில ஏன் இதை பாவிக்கல அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்ப வந்திருக்கு. இது வேணுமென்றே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறதா, அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது மக்களுக்கு போக வேண்டிய விஷயம் போகாம செய்யப்பட்டிருக்கா, இது யாரால் நடத்தப்பட்டது, என்ன மாதிரியான விஷயங்கள் இதுல நடந்திருக்கு அப்படின்ற விசாரணைகளை இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விசாரணை குழு ஆரம்பிச்சிருக்காங்களாம். எனவே இது ஒரு பெரிய ஒரு மோசமான செயல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. காரணம், உப்பே இல்லாம இருந்த அந்த நேரத்துல கூட இவ்வளவு மெட்ரிக் டன் அளவான உப்பு உற்பத்தி ஆலைகள் அல்லது உப்பு தேசிய உற்பத்தியினுடைய களஞ்சியங்கள்ல இது இருந்திருக்கு.
இதுதான் இப்ப பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இவ்வளவு உப்பு எப்படி இருந்தது இவ்வளவு காலம் அப்படின்னு மாதிரி. இது வந்து பாவிக்க நிலையில இப்ப பாவிக்கக்கூடிய இருந்தாலும் பரவாயில்ல. இது பழுதடைந்த நிலைய மாறி இருக்கு. ஏன்னா நீண்ட காலமா இது அப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட செய்திகள். பல இடங்கள்ல பல வித்தியாசமான செய்திகள் இருந்தாலும் சிங்கள பத்திரிகை பக்கமாக கொஞ்சம் நமக்கு தெரியாத பல செய்திகள் வரும். அந்த மாதிரியான ஒரு செய்திகளை இன்றைய நாள்ல ஞாயிற்றுக்கிழமையில உங்களோட பகிர்ந்தாச்சு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. சுருக்கமான உடனுக்குடனான செய்திகள் நீங்க வாட்ஸ்அப் மூலமா அறிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.